ஆடி 2ஆம் வெள்ளி கோயிலுக்கு போகிறதுக்காக எல்லாம் ரெடியாகி உக்காந்தாச்சு. ஏன்னா சீக்கிரம் ரெடி ஆகிட்டேன்றதுனால அங்கே கோயிலுக்கு போனால் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வீட்லேயே கொஞ்ச நேரம் சாமி பாட்டு படிச்சுட்டு இருந்துட்டு இந்த மிஷின் வந்து சமீப காலமாக இந்த பூஜை நேரங்களில் ரொம்பவே இடம்பெற்ற ஒன்றா மாறிடுச்சு. எசென்சியல் ஆயில் ஒரு நாள் ஊற்றுவேன், ஒரு நாள் பச்சை கற்பூரம் போடுவேன். இதை போட்டு விட்டுட்டு நம்ம பூஜை வேலைகள் செய்யும்போது நமக்கு அப்படியே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்புனா அங்கே அப்படியே பயங்கர காற்று மழை இப்போயே வந்து கொட்டுற மாதிரி ரொம்ப கிளைமேட் ஒரு மாதிரி தான் இருந்தது. புதுசாக வரவங்களுக்கு ஓகே, பட் எங்களுக்கு இது பார்த்து பார்த்து இந்த கிளைமேட்டே எனக்கு வேண்டான்னு தான் இருக்குது. இந்த குருவிகள் வேறு என்னன்னே தெரியல, இந்த கிளைமேட் செட் ஆகவே இல்லை, நடுங்கிட்டே இருந்தது. நாங்களே எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம், போத்தியெல்லாம் வச்சு எல்லாமே பண்ணுறோம். ஆனால் ஒன்றும் முடியல. மழை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வர மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் வலிக்கவே இல்லை. ஆடி 18க்கு சரி ஒட்டுக்கா வலிச்சிக்கலான்னு விட்டாச்சு. ஏன்னா மழை அப்பப்போ இந்த கொஞ்ச நேரத்தில் இந்த குளமும் அழிஞ்சிரும். அந்த மாதிரி தான் மழை வந்து வந்து போயிட்டே இருக்குது. சரி பக்கத்தில் தான் கோயில், அதனால் நான் நடந்தே போயிடுறேன், வண்டியில் போலியான்னு கேட்டுட்டு இருந்தார். நான் இன்னும் அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கவே இல்லைங்க. நாளைக்கு தான் போய் வாங்கலான்ட்டு இருக்கேன். ஓகே, விலையிலும் கொடுத்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு.